वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा. ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி 2026 சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி 26/5/2026 வர்றது. இந்த குரு பெயர்ச்சி பலவிதமான சூக்ஷ்மங்கள் நிறைந்து காணப்படுறது. அதில் குறைந்தது 9 சூக்ஷ்மங்கள் ஆராயப்பட்டு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் வழங்கி இருக்கிறோம். அதை பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தேன்னா மேலும் உங்களுக்கு அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைய போகிறது. என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்தவர்கள் என்றும் நிறை குடமாக இருக்கக்கூடியவர்கள். பொறுமை, நிதானம், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாற்றத்தை கொடுக்க போறது? ஜோதிட ஆர்வலர்கள் மனதில் பலவிதமான ஐயப்பாடுகள் காணப்படுறது. குரு பகவான் கும்பராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6வது ஸ்தானத்துக்கு வராரே, இது அனுகூலத்தை கொடுக்குமா? அடுத்ததா மற்ற கிரகங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கு? இந்த காலகட்டங்களை எவ்வாறு நாம் சிந்திப்பது, எவ்வாறு சந்திப்பது, எவ்வாறு வெற்றி பெறுவது? முதல்ல ஒரு பயங்களை தவிர்த்துருங்க. இப்ப குரு பகவான் 5வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான காலம். 6வது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது அப்படிங்கிறது ஒரு சுபமான ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பார்க்கும்போது 2வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதும், உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறதும், 7ம ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதும், இந்த கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக ஒரு அனுகூலமான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிலும் ஜனனகால ஜாதக ரீதியாக பிரதிகூலமான தசா காலங்களை கடந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் மிகவும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத தான் உணர்த்துறது. இதை நம்ம கொஞ்சம் வெளிப்படையா சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கும். வெளிப்படையா நீங்க எதுலேயும் பொறுமையா இருங்கோ, நிதானமா இருங்கோ, எச்சரிக்கையா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நீங்க எச்சரிக்கையா இருந்து உங்களை சேஃப்டி மோடுக்கு கொண்டு வந்துட்டேன்னா அந்த அனுகூலம் கூட நமக்கு வெற்றியை கொடுக்கும் இல்லையா? அந்த வகையில் கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் எதிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. நம்ம எப்போதுமே கேட்டகரிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையோட பேசுவோம். அந்த வகையில் மாணவர்களுக்கு எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் டைரக்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் செய்யாத தப்புக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் கூறினால் கூட அவர்கள்ட்ட ஒபே பண்ணிக்குங்க. எந்த எதிர்வாதமும் வேண்டாம். மாணவ செல்வங்கள் கல்வியில கண்ணும் கருத்துமாக படிங்கோ. உங்க கான்சன்ட்ரேஷனை படிப்பில் மட்டும் செலுத்துங்கோ. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தேவையில்லாத நண்பர்களோடு வெளியில் சுற்ற வேண்டாம். இந்த காலகட்டங்கள்லாம் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ. பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அறிவுரைகள், ஆசிரியர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கும். குறிப்பாக இளைஞர்கள் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருப்பது கூட உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் பலவிதமான சந்தேகங்கள் தோன்றது, பலவிதமான குழப்பங்கள் தோன்றது. இந்த சந்தேகங்கள், குழப்பங்கள், கவலைகள் இருக்கும்போது எந்த விதமான டிசிஷனும் எடுக்காதீங்க. நீங்கள் கிளியர் கிறிஸ்டலாக மைண்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. கவலையோட எந்த விதமான தீர்மானங்களையும் தீர்மானிக்க வேண்டாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, நிதானமாக குடும்ப ஜோதிடர்களை சந்தித்து பிறகு தீர்மானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, அந்த எதிர்பார்ப்பு பல ஏமாற்றத்தை கொடுக்கறது அப்படின்னா உடனடியாக மனச்சோர்வுக்கு போகாதீங்க. நேற்றுக்கு முயற்சி பண்ணினீங்க, இன்னைக்கு முயற்சி பண்ணினீங்க, நாளைக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கைக்கு வாங்கும். நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம் உங்களை காப்பாற்ற போகிறது.
அந்த பகவானுடைய அனுகிரகம் எப்படி காப்பாற்ற போறது அப்படிங்கக்கூடிய ஒரு ரகசியத்தையும் உங்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுக்க போறேன். குரு பகவானுடைய பார்வைகள் எந்தெந்த ஸ்தானங்கள்ல பதியறது, அது எந்தெந்த அனுகூலத்தை கொடுக்க போறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அதனால தேவையில்லாத பயங்களை தவிருங்கோ, தேவையில்லாத கவலைகளை தவிர்த்துடுங்கோ. கவலைகள் கஷ்டத்தோட எந்த விதமான தீர்மானங்களும் தீர்மானிக்க வேண்டாம். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயதுல பெரியவாள்லாம் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கேர் எடுங்கோ. எந்த விதமான விஷயங்களுக்கும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுக்கும்போது கூட நீங்க பொறுமையா தீர்மானம் பண்ணி செயல்படுங்கோ. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதை பார்த்தாலும் உடனே வாங்கணும் அப்படிங்கிறது, அன்னோன் பர்சனோட தேவையில்லாத முதலீடுகளை தவிர்க்கிறது, இவைகளுக்கெல்லாம் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. இன்னைக்கு இந்த ஆன்லைன் மோசடி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு 10,000 ரூபா கொடுங்க, ஒரு மாசம் கழிச்சு 20,000 ரூபா தரேங்கிறான். அப்புறம் 20,000 ரூபா கொடுங்க, 40,000 ரூபா தரோங்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க காசை வாங்கிட்டு பலவிதமான குற்றங்கள் பெருகிறது. அதனால இந்த காலகட்டங்கள்ல எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்கோ. குறிப்பா கும்பராசியை சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்கோ. யாரையும் நம்பி குடும்ப ரகசியங்களை வெளியில பேசாதீங்க. நீங்க எந்த விதமான குடும்ப ரகசியங்கள்ல வெளியில பேசினாலும் அதை வச்சுட்டு உங்களை எப்படி பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு ஒத்தொத்தரும் தீர்மானிச்சுடுறார். குடும்ப ரகசியம் அப்படிங்கிறது 4 செவுத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். அதனால இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பகவானுடைய அனுகிரகம், குரு பகவான் பார்வை எப்படி அனுகூலத்தை கொடுக்க போறது அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணினீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குருஜி சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான விகிதத்தில் கேட்டு சரியான விகிதத்தில் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக இறைவன் எப்பொழுதும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை சேஃப்டி மோடுல இயக்கி கொண்டிருப்பார். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு. நல்ல விஷயங்கள் நல்ல நேரத்துல நம்ம காதுல விழும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் கேட்பவர்கள் கூட நல்ல நேரத்தை நோக்கிதான் உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புறது அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடியும். அந்த விதத்துல கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கவலைகள் நீங்கி கட்டங்கள் நீங்கி செயல்படுவதற்கு குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த ஸ்தானங்கள்ல பதியறது, அது எந்தெந்த அனுகூலத்தை கொடுக்க போறது அப்படின்னு நாம் சிந்தனை பண்ணோம்னா, குரு பகவானுடைய 5வது பார்வை உங்களது ராசிக்கு 10வது ஸ்தானத்துல பதிகிறது. தொழில் ரீதியா இருந்த இடர்பாடுகள் விலகும். நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருந்த XRY உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. மேல் அதிகாரிகளுடைய அன்பு கிடைக்கும். நான் ரொம்ப யதார்த்தமா வேலை செய்யறேன், பர்ஃபெக்டா வேலை செய்யறேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய கவலை நீங்க போறது. அதே போல நீங்க யாரையாவது பார்த்து ரொம்ப ஒரு முரட்டான நபர் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த குரு பகவானுடைய பார்வையினால அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாரோ உங்கள்கிட்ட அன்பா நடந்துப்பார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலமா இல்லைன்னு சொன்னாலே, ஆனால் இந்த மேலதிகாரியை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொன்னாலே, ஆனா அவர் நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்கார், எப்ப உங்களுக்கு எமர்ஜென்சில எந்த உதவியா இருந்தாலும் செய்யறேன்னு சொல்றார். இதை யார் உங்களுக்கு ஏற்படுத்துறான்னா குரு பகவானுடைய பார்வை 10வது ஸ்தானத்துல பதிகிறது. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு 10-15 நாள் உங்களுக்கு கலெக்ஷன் இல்லாட்டாலும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் உங்க பிசினஸ் நன்னா இருக்கும், ப்ரொடக்ஷன் நன்னா இருக்கும், சேல்ஸ் நன்னா இருக்கும், ப்ராஃபிட் நன்னா இருக்கும். கவலைப்படாதீங்க. குரு பகவானுடைய 7வது பார்வை 12வது ஸ்தானத்துல பதிகிறது. இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா திங்க் பண்ணுங்க. 12வது ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அப்படின்னு பேரு. விரயஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் போது ஒரு அருமையான விஷயத்தை சொல்லித்தர, சுப செலவுகள் செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. உங்க மனசுக்கு
இந்த தான தர்மங்கள் செய்யணும்னு தோன்றதை செய்யுங்கோ. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போறது. குரு பகவானுடைய 9வது பார்வை தன வாக்கு குடும்பஸ்தானத்துல பதிகிறது. உங்கள் பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க பேசக்கூடிய வார்த்தைகளை குடும்பத்துல கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் கேட்பார், குழந்தைகள் கேட்கும். பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பணங்கள் உங்க கைக்கு வரும், இடங்கள் வரும், அசையா சொத்துக்கள் வரும். இதெல்லாம் குரு பகவானுடைய 9வது பார்வை உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. ஒரே ஒரு விஷயம், உங்க ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பலவிதமான குழப்பங்கள் வரும். உங்களை பல பேர் குழப்புவா. அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க சிக்காமல் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மைண்டுக்குள்ள வாங்கி செயல்படுத்துறதுக்கு ஒரு சூக்ஷ்ம மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க சரியான விகிதத்துல குறைந்தது தினம்தோறும் 21 முறை காலை மாலை பாராயணம் பண்ணுங்கோ. நல்ல மாற்றங்கள் நாடி வரும். இப்ப இந்த விஷயங்கள்லாம் அனுபவ ரீதியாக பக்தர்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்ட சூக்ஷ்மங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கும்ப ராசி சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் சொல்ல வேண்டிய சூக்ஷ்ம மந்திரம் ஓம் குணாகராய நமஹா என்ற திருநாமாவை தினந்தோறும் 21 முறை சொல்லுங்கள். முடிந்தால் வியாழக்கிழமையில சைவ உணவு சாப்பிடுங்க. வயசுல பெரிவா பட்னி கிடக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. அதே போல இன்னைக்கு டயபெட்டிஸ் பல பேருக்கு இருக்கு, பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. வியாழக்கிழமையில சைவ உணவு சாப்பிடுங்க. 2வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிச்சாலும் குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேல பதியறதுனால சனி பகவானுடைய தாக்கம் ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இடையூறுகள் குறையக்கூடிய அருமையான காலகட்டங்களா அமைகிறது. குருஜி சொல்லக்கூடிய விஷயங்களை உள் வாங்கி நடைமுறைப்படுத்தி உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சுஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி காலை சுமார் 11 மணி 1 நிமிடத்திற்கு, ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த வகையிலே குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில் இந்த 2026ஆம் ஆண்டு பிரவேசிக்கக்கூடிய பிரவேசமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான பெயர்ச்சியாக அமைகின்றது. உங்களது வாழ்க்கையில் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நமது சேஷாசிரமத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி யாக வேள்வியிலே குரு பகவானுடைய மகா யந்திரமானது 1 மண்டலங்கள் பூஜை செய்து அனுப்பி வைக்கின்றோம். தேவைப்படக்கூடிய பக்த கோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரத்தோடு பதிவு செய்து கொண்டு அந்த மகா யந்திரத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.